ப்ராஜெக்டில் 8வது விட்ராவல், என்னுடைய பர்சனல் விட்ராவல் 8வது விட்ராவல் பார்க்கலாம். ஸோ நம்மள்ட்ட வந்துட்டு 2.5 காயின்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 2.5 காயின்ஸ் இருக்குது. நம்ம இப்போ டிஸ்கவருக்குள்ளே போகலாம். ஸோ டிஸ்கவரில் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சு தரேன். டி ஆப்குள்ளே போங்க, கோர் வேரியஸ்ன்ற ப்ராஜெக்டை சூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே ரெகுலராக பண்ணுறதா இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஸோ மேக் டெபாசிட்டுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு எவ்வளோ காயின்ஸ்லாம் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் எவ்வளோ காயின்ஸ் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே தெரியும். ஸோ ஸ்பிளிட்ல இது வரைக்கும் $31 சம்பாதிச்சிருக்கேன், 31 காயின். என்னோடய ஃப்ரீ கோர் காயின் 182 காயின் இருக்குது. என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் $152 மாறிடுச்சு. என்னோடய ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு கிடச்சது வந்து ஒரு $28 மாறி இருக்குது. ஸோ டோட்டலாக என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு 152 தான். ஓகேங்களா, அடுத்தபடியாக டோட்டல் விட்ராவல் இது வரைக்கும் நான் $112 விட்ரா பண்ணியிருக்கேன். அதில் பாதி எனக்கு கிடச்சிருக்கோம், பாதி வந்துட்டு ரீடாப்அப் அண்ட் ஸ்பிளிட் விளையாட்டுக்கு போயிருக்கோம். ஓகேங்களா, இப்போ என்கிட்ட 9.9 காயின்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, $9.9 இருக்குது. அது எனக்கு விட்ரா ஆகும். விட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வேலை ஸ்டாட்டிக்ஸ் போவோம். வேலை ஸ்டாட்டிக்ஸ் வந்தாச்சு. நம்மளுடைய டோட்டல் காயின் வந்து 231, டோட்டல் டீம் 221 பேர். ஸோ F50 டீம் மட்டும் 883 பேர். இது எனக்கு இன்னும் ஒரு 2 நாளில் 900 ஆகி 1000 ஆகிடும், 1000 தாண்டிடும். சரிங்களா, ஸோ என்னோடய கேப்பிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிஷன் பிரகாரம் 5.57. சரிங்களா, 5.56னே வைக்கலாம், அந்தளவுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டலாக $180, ஃப்ரீ காயின் எல்லாமே சேர்த்து $180 பண்ணியிருக்கேன். $335 என்னோடய டீமில் பண்ணியிருக்காங்க. $360 வரைக்குமே எனக்கு இங்கே கேப்பிங் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா, அடுத்தது என்னோடய டேரக்ட் பிஸ்னஸ் $335 இது வரைக்கும் எனக்கு நடந்திருக்கு. இது வரைக்கும் ஜாயின் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் என்னோடய டேரக்டில் இருக்கவங்க மட்டும் $335 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நான் மட்டுமே $180 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ என்னோடய டோட்டல் டீம் பிஸ்னஸ் இந்த வாரம் மட்டும் $180. ஓகேங்களா, ஸோ ஆஃபர் இன்கம் எனக்கு இது வரைக்கும் $210 ரிசீவ் ஆகிருக்கு. எனக்கு இன்னும் டைம் இருக்குது, அதனால் இன்னும் ஒரு 6 நாளைக்கும் எனக்கு இது ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 10 வாரத்துக்கு பிரித்து நான் அதை வந்து விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு ஃப்ளஷ் அவுட் ஆகிட்டு இருந்தது வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $5 குறைஞ்சிட்டே இருந்தது, ஏறிக்கிட்டே இருந்துச்சு, திரும்ப குறைஞ்சது, இப்போ இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது. அதனால் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கிறது பாருங்கள். அதுவும் கிராஜுவலாக 2.8, 3, 3, 3.33, 3.39, 4.36, 5.54 வந்துட்டோம். இன்றைக்கி 5.57. சரிங்களா, 5.57 ஏன்னா எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா, 5.57. இப்போது இது வரைக்கும் எனக்கு வந்திருக்க மேஜிக் இன்கம் மட்டும் $43, ஆஃபர் இன்கம் $28. சரிங்களா, ஏன்னா இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கிறது $122, அதில் $112 விட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஒரு $10 பக்கம் நம்ம விட்ரா பண்ண போகிறோம். சரி, விட்ராவல் நம்ம பார்த்துடலாங்களா. இங்கே பாருங்கள், டெபாசிட் போகிறேன், மேக் டெபாசிட் போகிறேன். இதில் உங்களுக்கு பேலன்ஸில் எவ்வளோ வந்தாலுமே நீங்கள் உடனடியாக விட்ரா பண்ணிக்கலாம். எவ்வளோ மீன்ஸ் என்னென்னா $5 மேலே எவ்வளோ வந்தாலும் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 9.9 இருக்குது, நான் விட்ரா பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ என்னோடய பின் போட்டு நான் வந்துட்டு விட்ரா பண்ணுறேன். ஸோ விட்ரான் கொடுக்குறேன். விட்ரான் கொடுத்தோடனே எது எங்கெங்கே எப்படி போகுதுன்னு காட்டுறது. 5.3 கோர் காயின் வந்து என்னோடய மெயின் வேலெட்டுக்கு வரும். 2.6 கோர் காயின் வந்துட்டு என்னுடைய ஸ்விஃப்ட் வேலெட்டுக்கு போகும். $2.4 வந்துட்டு எனக்கு இங்கே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஓகேங்களா, இதுதான் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ $10 பாதி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, பாதி அப்புறம் கால்வாசி. ஸோ நான் விட்ரா நான் கொடுக்குறேன். என்னோடய கேஸ் ஃபீஸ் இல்லை அப்படின்னா என்னுடைய மெயின் வேலெட்டுக்கு வரதை மட்டும் இங்கே நின்றோம், மற்றதெல்லாம் ப்ராசஸ் ஆகிடும். என்கிட்ட கேஸ் ஃபீஸ் இல்லை அப்படின்னா தான் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எல்லாமே கரெக்டாக நடந்துடும். பாருங்கள், 10 பைசா கூட 10 பைசா அளவும் கம்மியாக தான் எனக்கு வந்துட்டு கேஸ் ஃபீஸ் எடுக்குது. ஸோ இப்போது நீங்கள் தாராளமாக இங்கே பார்க்கலாம், சேஞ்சஸ் ஆகிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். பேலன்ஸ் மாறும், டோட்டல் விட்ராவல் மாறும், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மாறும், என்னோடய ரீஇன்வெஸ்ட்மெண்ட் மாறும். எல்லாமே உங்களுக்கு லைவாக பார்க்குற மாதிரியே வச்சுருக்கேன். சூப்பர். ஓகேங்களா, என்னோடய டோட்டல் விட்ராவல் 122 ஆகிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஏறி இருக்குது. சரிங்களா, ஸோ அடுத்தது என்னுடைய ஸ்பிளிட் வேலெட்லேயும் கோர் காயின் ஆட் ஆகிருக்கு. ஸோ என்னோடய ஸ்பிளிட் வேலெட் டோட்டல் காயினும் ஆட் ஆகிருக்கு. 31 இருந்தது 34 ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட வேலை ஸ்டாட்டிக்ஸ் போவோம். திரும்பவும் என்னுடைய கேப்பிங் வந்துட்டு அதிகமாச்சான்னு பார்த்தா அதிகமாகலை, ஆனால் என்னோடய டெபாசிட் அதிகமாக 180 இருந்தது 183 ஆகிடுச்சு. ஸோ என்னுடைய இந்த டைரக்ட் டீம் எப்போது நான் வச்சுருக்கிறத விடவும் டபுளாக இங்கே மாறுறாங்களோ அப்போ எனக்கு இது மாறிடும். இல்லை அப்படின்னா
இவங்க வச்சுருக்கிற அளவுக்கு நான் இருந்தேன்னா இது எனக்கு பாதி கிடைக்கும். ஸோ இதை விடவும் நான் பாதி இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு அந்த அளவுக்கு கிடச்சிட்ருக்கு. 335 பாதி 115 117 18 வரும். சரிங்களா? 117 18க்கு 5.5 சாரி தப்பாக சொல்லிட்டேன். 335னா 300க்கு ஒரு 150 ஒரு 35க்கு ஒரு பாதி 12.5 ஓகேங்களா? 17.5. ஸோ 167 168 காயினுக்கு 3.3% போட்டால் அது எனக்கு இங்கே கிடைக்கும். ஓகேங்களா? அது எனக்கு கிடச்சிட்ருக்கு. ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய மெயின் வேலட் காயின் வந்துச்சான்னு இமீடியட்டாக பார்ப்போம். நம்ம எப்பவுமே என்ன சொல்லியிருக்கோம்னா டீசென்ட்ரலைஸ் சொல்லியிருக்கோம். யாருடைய அப்ரூவலும் தேவை கிடையாது. அடுத்த செகண்டே இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 2.5 சம்திங் இருந்தது, இப்போ 7.9 ஆகிடுச்சு. ஓகேங்களா? அது வந்ததே நம்ம இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உள்ளே போனோம்னா இங்கே 5 சம்திங் வந்தது, இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகும். இங்கே பாருங்கள் 5.381 உடனடியாக 46க்கு மேலே பாருங்கள் 48. நம்ம அங்கே போட்டுட்டு அங்கேருந்து இங்கே வெளியே வரதுக்குள்ளே அந்த செகண்ட்லேயே அது இங்கே வந்துடுச்சு. சரிங்களா? சூப்பரான கம்பெனி. ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. இதே மாதிரி நீங்களும் எல்லோரும் நல்லா ஏர்ன் பண்ணணுன்ட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாயின் பண்ணி உடனடியாக நீங்கள் ஜாயின் பண்ணி 2 பேரை கொடுத்துட்டிங்கன்னா இந்த டெய்லி இன்கம் ரெடி ஆகிடுவீங்க. என்ன மாதிரி நீங்கள் டெய்லி விட்ராவல் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ரெஃபர் பண்ணவங்களும் இதே மாதிரி பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ணாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ போடுறாங்களோ அது அப்படியே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால் அதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் வித்தின் மந்த்துக்குள்ளே நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது, அதாவது ஃப்ரீ ரெஃபரல் சாரி டைரக்ட் ரெஃபரல் 7 நாளைக்குள்ளே 2 பேரை கொடுக்குறதும், அதுக்கு அடுத்தபடியாக அவங்களையும் நீங்களும் செல்ஃபாக ரீடாப் பண்ணிக்கிறதும் ஒரு மாதத்துக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி $10 விட்ரா பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. சரிங்களா? தேங்க்யூ. இந்த காயினை நீங்கள் யார்கிட்டையும் விற்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்களே போய் எக்ஸ்சேஞ்சில் விற்றுக்கலாம். இல்லைனா லீடர்ஸுங்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஐடிஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு காயினை சேல் பண்ணி கையில் காசு கொடுப்பாங்க. ஓகேங்களா? நல்லா பயன்படுத்திக்கங்க. எதுக்கும் யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளே எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.